வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். இனி ராஜ் கவுண்டர் இல்லை, ராஜ்குமார். திமுக கூட்டணிக்கு ஆதரவளிப்பதாக புதிய திராவிட கழகம் அறிவிப்பு. சென்னையில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கு ஆதரவு அளிப்பதாக புதிய திராவிட கழகம் சென்னை திராவிட கழகம் கட்சியின் தலைவர் ராஜ்குமார் அறிவித்துள்ளார். இதுவரை ராஜ் கவுண்டர் என்று அழைக்கப்பட்ட வந்த நான் இன்று முதல் ராஜ்குமார் என்று அழைக்கப்படுவேன் எனவும் சென்னையில் நடந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசியுள்ளவர். 2026 சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் பரபரமாக சுற்றி தேர்தல் வேலையை செய்து வருகின்றன. கூட்டணியில் கட்சிகளை இணைக்கும் வேளையிலும் முன்னணி கட்சிகள் தீவிரமாக இயங்கி வருகின்றன. சட்டசபை தேர்தலில் தங்களுக்கு அணிக்கு ஆதரவை வலுப்படுத்துவதற்காக சில கட்சிகள் அமைக்கப்பட்டு பேசி வருகின்றன. ராஜ் கவுண்டர் திமுக கூட்டணி. இந்த நிலையில் இந்த தேர்தல் திமுக கூட்டணிக்கு ஆதரவு அளிப்பதாக புதிய திராவிட கழகம் தலைவர் ராஜ்குமார் அறிவித்துள்ளார். மேலும் இதுவரை ராஜ்குமார் கவுண்டர் என்று அழைக்கப்பட்டு வந்த நான் இன்று முதல் ராஜ்குமார் என்று அழைக்கப்படுவேன் எனவும் சென்னையில் நடந்த சந்திப்பில் பேசியுள்ளார். சென்னையில் பக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வரவிருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக மீண்டும் ஆட்சி அமைக்க புதிய திராவிட கட்சிகள் உறுதுணையாக இருக்கும். திமுக தலைமையில் 234 தொகுதிகளிலும் அறிவிக்கப்பட்டுள்ள வேட்பாளர்கள் வெற்றி பெற புதிய திராவிட நிர்வாகிகள் அயராது பாடுபடுவோம் என்றும் தெரிவித்துள்ளார். ராஜ் கவுண்டர் ஈரோடு மாவட்டம் எருமத்தூரில் புதிய திராவிட கட்சியின் சார்பில் வெல்லட்டும் சமூக நீதி என்ற பெயரில் கடந்த நவம்பர் 30 அந்த மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டை நடத்திய புதிய திராவிட கழக கட்சியின் ராஜ் கவுண்டர் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டுள்ள துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ராஜ் கவுண்டர் என பல முறை குறிப்பிட்டு பேசியிருந்தார். சமூக நீதி பேசும் திமுகவின் எதிர்கால முகமாக அடையாளம் காட்டப்படும் உதயநிதி ஸ்டாலின் சாதியை பிரதானப்படுத்த ஒரு கட்சி தலைவரின் பெயருடன் உள்ள சாதி பெயரை பலமுறை குறிப்பிட்டு பேசியதும் விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் தான் ராஜ் கவுண்டர் தான் இனிமேல் ராஜ்குமார் என கூறியிருக்கிறார். திமுக தலைமையின் அறிவுறுத்தலின் பேரிலேயே அவர் பெயர் மாற்றம் செய்திருப்பதாக கூறப்படுகிறது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளவும் 2026 சட்டமன்ற தேர்தல் களம் யாருக்கு சாதகமாக அமையப் போகிறது என்பதை கருத்துக்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். நன்றி. சந்திப்போம்.